ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2ஓட அஃபிஷியல் ட்ரெய்லர் பேட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் சீசன் 1 கூட கம்பேர் பண்ண போஸ்ட்ல நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதை இந்த ட்ரெய்லர் பார்க்க போஸ்ட்ல நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு செம குவாலிட்டியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸ் வைஸாகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சாப்பரையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைவ் ஆக்ஷனில் நம்ம சாப்பர் எப்படி இருப்பான்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம சாப்பரை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்க போஸ்ட்ல ஸ்டோரி எப்படிலாம் போக போகுதுன்ட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உள்ள ட்ரெய்லர் பேட்டோனில் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச முடியும். ரெண்டாவது இன்னைக்கு 7 மணிக்கு ஸ்டோரி பஃப்ல லைவ் வர போகிறோம். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் கிரிக்கெட் 26ல். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து 7 மணிக்கு ஸ்டோரி பஃப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் கோயிங் மீறி கடலில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது, யார் வந்து பைரட்ஸ்ன்ட்டு. அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி பைரட்ஸ்னா யாருன்னா யாரெல்லாம் அட்வென்ச்சர் போகிறாங்களோ, யாருக்கெல்லாம் ட்ரீம் இருக்குதோ, குறிப்பாக வந்து நெவர் எவர் கிவ் அப்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பைரட்ஸ்ன்ட்டு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து லூஃபி ஒரு பனிமலைக்கு மேலே ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனு ரொம்பவே சூப்பரான ஒரு சீனு அண்ட் எமோஷனலாகவும் இருக்கும். லூஃபி என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு காமிக்கிறதுக்கான ஒரு சீன் தான் இந்த சீனு. ஏன்னா நாமி லிட்டில் கரண்ட் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கும். அது மூலமா உடம்பு சொல்லாமல் போயிருக்கும். அவளை கியூர் பண்றதுக்காண்டி ட்ரம் ஐலாண்டு போயிருப்பாங்க ஸ்டாகர்ஸ் எல்லாருமே. பட் ட்ரம் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பைரட்ஸை சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அதனால ஸ்டாகர்ஸை உள்ள விட மாட்டாங்க. பட் லூஃபி வந்து மண்டிட்டு கேட்டிருப்பான், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து டாக்டரை மீட் பண்ணணும், அதனால என்ன உள்ள அலோ பண்ணுங்கன்ட்டு. இந்த ஒரு சீன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் லூஃபியுமே நாமியை தூக்கிக்கிட்டு ட்ரம் ஐலாண்டுக்குள்ள வந்திருப்பான் டாக்டர் குறையவே மீட் பண்றதுக்காண்டி. பட் அவங்க வந்து ஒரு ஐஸ் மலைக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்டிலுக்கு போறதுக்காண்டி பனிமலையை வந்து நம்ம லூஃபி ஏறிட்டு இருப்பான். ஸோ அப்படி போயிட்டு இருக்க டைம்ல வந்து சாஞ்சிக்குமே அடிபட்டு இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பனி வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கும், சரிஞ்சு கீழே விழுந்திருக்கும். அதுல சாஞ்சிக்குமே அடிபட்டு இருக்கும். ஸோ லூஃபியுமே அவன் உடம்புல நாமி சாஞ்சி ரெண்டு பேர்த்தையுமே கட்டிக்கிட்டு வெறும் கையால அந்த பனிமலையை ஏறுவான். அவன் கை எல்லாமே ரத்தம் வரும். அப்படி ஏற பஸ்ல கை கிழிஞ்சு ரத்தம் வரும். பட் ஸ்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி அந்த பனிமலையை ஏறி டாக்டரை மீட் பண்ணுவான். இந்த சீனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காண்டி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறான் அது சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனை என்ன மாதிரியே லைவ் ஆக்ஷன்ல பாக்குறதுக்காண்டி யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த சீன்ல நம்ம டாக்டர் ஹிருலுக்கு சாப்பரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலைக்கு மேல உட்கார்ந்து நிலாவை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு லூஃபியோட வாய்ஸ் கேட்கும், மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு அமேசிங்கான குருவா ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அண்ட் கிராண்ட் லேண்டையும் ரீச் பண்ணியிருக்கோம். குறிப்பா நம்ம எல்லாருமே நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்காண்டி ஒன் ஸ்டெப் க்ளோஸரா போயிருக்கோன்ட்டு நம்ம லூஃபி வந்து செலிப்ரேட் பண்ணுவான். எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா இந்த ஒரு இடம் வந்து விஸ்கி பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவமே நடக்கும். அதை நமக்கு ட்ரெய்லர் கூட காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே எப்படி கிராண்ட் லைனை ரீச் பண்றாங்க அந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. உண்மையாவே சூப்பர் குவாலிட்டியா இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிருக்காங்கன்ட்டு நமக்கு தெளிவா தெரியுது. குறிப்பா லபனோட டிசைன் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து குரோக்கஸே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதுக்கடையில ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லிட்டில் கரண்டுக்குள்ள போய் ஏகப்பட்ட டைனோசரை மீட் பண்றதை கைப்பாங்க. அதே மாதிரி ட்ரம் ஐலாண்டை ரீச் பண்றதை கைப்பாங்க. அந்த டைம் விக்ரமே வந்து விவியோட பாடி கார்டான விக்ரம் வந்து நம்ம லூஃபி கிட்ட ஸ்ட்ராகர்ஸ் கிட்ட இந்த கிராண்ட் லைன் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ், அதனால நீ ஒருத்தரை சூஸ் பண்ணி அவனை நம்புறன்னா நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு. அதாவது நீ கிராண்ட் லைன்ல ஒருத்தரை நம்ப போறானா அந்த ஒருத்தரை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும்ட்டு. பேசிக்கா இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 ஐலாண்டை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அண்ட் ஏகப்பட்ட எனிமீஸுமே வர போறாங்க. நான் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன 2 ட்ரெய்லர் பேட்டோலையுமே இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லோக் டவுனுக்கு போவாங்க. ஸோ அந்த இடம் வந்து நம்ம கோல்டி ரோஜரோட ஒரு ஹோம் டவுனி. அந்த இடத்துல தான் கோல்டி ரோஜரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மேடம் இருக்கும். அந்த இடத்துல வச்சு லூஃபியை கில் பண்றதுக்காண்டி பக்கி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த இடத்துல ஸ்மோக்கர் கிட்டே மாட்டிப்பா நம்ம லூஃபி. அடுத்தது ரிவர்ஸ் மவுண்டன் போவாங்க. ரிவர்ஸ் மவுண்டன் போனால் தான் கிராண்ட் லைனுக்குள்ள ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ரிவர்ஸ் மவுண்டன் மூலமா கிராண்ட் லைனை ரீச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல குரோக்கஸ், லபூனு, விவின்டி இவங்களை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விஸ்கி பீக்குக்கு போவாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஏகப்பட்ட பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்ட்ராகர்ஸை ட்ரிக் பண்ணி அவங்கள பிடிச்சலான்னு பிளான் பண்ணுவாங்க. பட் ஜோரோ இறங்கி வந்து எல்லா பவுண்டி ஹண்டர்ஸுமே டிஃபீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லிட்டில் கரண்டுக்குள்ள போவாங்க. அந்த இடம் ஃபுல்லுமே ஏகப்பட்ட ரேரான அனிமல்ஸ் இருக்கும். அண்ட் குறிப்பாக வந்து எல்பஃபோட ஜேன்ஸான டோரி புருக்கே அங்கே மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ப்ரோக்ஸ் ஒர்க்ஸ் கூட நம்ம ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லிட்டில் கரண்டை விட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் நாமிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அதனால டாக்டரை தேடி ட்ரம் ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க.
சங்க பார்த்தீங்கன்னா வாப்பல் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அண்ட் சாப்பரையுமே மீட் பண்ணுவாங்க. இது எல்லாம் தான் இந்த சீசன் 2ல இருக்க போகுது. இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையுமே நமக்கு தெளிவாக காமிச்சிட்டாங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு ராபினோட வாய்ஸ் கேட்கும், அதாவது மிஸ் ஆல் சண்டே. சவுலுமே லூஃபியை பார்த்துட்டு, ஸோ நீ தான் வந்து ஸ்ட்ராகன் ஸ்பைரட்ஸோட கேப்டனான மங்கிடி லூஃபியா, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாகிறத உன்னோட கண்ணால் பார்க்க போறான்ட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிட்டில் காரன்ல ப்ரோக்ஸ் ஃபோர்ஸ் ஏஜென்ட்ஸ் கூட நம்ம ஸ்ட்ராகன்ஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ஸ் ஃபோர்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒரு சிண்டிகேட் மாதிரி. இப்போதைக்கு அவங்க வந்து அலபஸ்டாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட லீடர் தான் குரோக்கடைலி, ஒரு வார்லாடி. சீசன் 3 வந்து இவனை ஃபோக்கஸ் பண்ணி தான் போக போகுது. இவனை எப்படி டிஃபீட் பண்ணி அலபஸ்டாவை காப்பாற்ற போறாங்க, ஸ்ட்ராகன்ஸ் எல்லாருமே காப்பாற்ற போறாங்கன்ட்டு சீசன் 3 இருக்க போகுது. இப்போதைக்கு ஸ்ட்ராகன்ஸ் எல்லாருமே லிட்டில் காரன்ல எந்தெந்த ப்ரோக்ஸ் ஃபோர்ஸ் ஏஜென்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்கன்னா மிஸ்டர் 13, மிஸ் ஃப்ரைடே, அடுத்தது மிஸ் வெனஸ்டே. மிஸ் வெனஸ்டே தான் வந்து விவி. அவ அலபஸ்டா கிங்டமோட ஒரு பிரின்சஸ். சீக்கிரட்டா இந்த சிண்டிகேட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு கண்காணிக்கிறதுக்காண்டி உள்ள வந்திருப்பா. அதுக்கப்புறம் மிஸ்டர் 9, மிஸ்டர் 8, மிஸ் மண்டே, மிஸ் வேலண்டைன், மிஸ் கோல்டன் வீக்கி, மிஸ்டர் 5, மிஸ்டர் 3 இவங்க எல்லாரும் கூடயும் ஸ்ட்ராகன்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க லிட்டில் காரன்ல. அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லருமே ஒரு கடத்துக்கு மேலே ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. லாக்டவுனில் பக்கி கூட ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோரோ வந்து விஸ்கி பீக்கில் தனியாக ஏகப்பட்ட பவுண்டி ஹண்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. ப்ரோக்ஸ் ஃபோர்ஸ் ஏஜென்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. டாக்டர் குறைகாவை காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து லூஃபி லபுன் கூட ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. இப்படி யார் யார் கூடலாம் ஸ்ட்ராகன்ஸ் ஃபைட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வரிசையாக காமிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கடையில் தான் ஒரு செகண்ட் வந்து ஜேன்ஸான டோரி புரிக்கி ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபிஷ்ஷை டிஸ்ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லூஃபியுமே வந்து வாப்போல வந்து ஃபேஸ் பண்ணுவான். அண்ட் அந்த இடத்துல வந்து நமக்கு சாப்பரை காமிக்கிறாங்க. சாப்பரை வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க செம கியூட்டாக இருக்குது. அப்படியே எடுத்து கொஞ்சம் போல இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. சாப்பரை பார்த்த லூப்பியுமே வந்து யார் இவன் என்னதுன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறான். சாப்பரை துரத்தி போயிட்டு இருக்கான். அப்போ சாப்பருமே பேசுது, நான் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணதில்லை, இதுதான் ரொம்பவே ஃபன்னாக இருக்குதுன்ட்டு. கடைசியாக நம்ம ஸ்மோக்கர் வந்து லூஃபி கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. செம ஆக்ஷன் பேக்டாக வந்து இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. இந்த சீசன் 2 வந்து மார்ச் 10 லான்ச் ஆக போகுது. நான் பேசிக்காக சீசன் 1 வந்து அந்த அளவுக்கு பார்க்கவே இல்லை. பட் சீசன் 2 பார்க்கறதுக்காண்டி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சீசன் 2ல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. சாப்பரை காமிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறனால சீசன் 2 வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். 8 எபிசோடு வந்துச்சுன்னா 8 எபிசோடு பார்த்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.